என்ன ஆண்டி அதுக்குள்ள ஃபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆமாம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபைல் விஷயம்லாம் நானும் ப்ரோவுமே பாத்துக்கிறோம். நீ இவ்ளோ பொறுப்பா பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா தண்ணி தண்ணி குடிங்கம்மா. அம்மா அம்மா, என்னங்கம்மா? பெரிய ராமருக்கு உதவி பண்ண அண்ணிலு முகர கட்டைய பாரு. அகிலா எப்ப இரும்புவா எப்ப தும்புவான்னு பாத்துக்கிட்டே இருப்பா போல இருக்கு. தண்ணி எடுத்துட்டு எப்படி ஓடி வரா பாரு. இப்படியெல்லாம் ஐஸ் வச்சுதான் அகிலாவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. வணக்கம்மா. வாங்க. உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன வனுஜா, எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? அடையாளம் தெரியலையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி தெரியாம போகும்? நீங்களும் நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையில ஒரு குடும்பம் தானே, எனக்கு மறக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, அதான் அக்கா மாமா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களேன்னு சும்மா பாத்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கார பசங்க எல்லாம் இன்னும் வெளிநாட்டுல தான் இருக்காங்களா? ஆமா ஆமா, அவங்க ஃபாரின் விட்டு இங்க வரதே இல்ல, அங்கேயே தான் இருக்காங்க. சாப்பிடுங்க. வணக்கம் தம்பி. வாங்க, நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கீங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம். என் பையனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை வழக்கப்படி நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடி நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க வரணும். கட்டாயம் வரும். கண்டிப்பா வரும். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. சரி, பொண்ணு யாரு? எந்த ஊரு? உங்க சொந்தமா இல்ல அவங்க சொந்தமா? அது வந்து பொண்ணு எங்க 2 பேர் வகையிலயும் சொந்தம் இல்ல. என்ன சொல்றீங்க? கல்யாண ஏற்பாடு மட்டும்தான் எங்களோடது. கல்யாண பொண்ண எங்க பையன் தான் முடிவு பண்ணா. அப்போ இது காதல் கல்யாணமா? ஆமாமா. ஓ, சுத்தம். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பையன் கேட்காம அவன் விரும்பின பொண்ணதான் கல்யாணம் பண்ண பிடிவாதமா நின்னான். இந்த பிரச்சனையினால 4 வருஷமா அவன் கல்யாணம் தள்ளி போக்கிட்டே இருந்தது. பையனுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு. அவன் கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருக்குன்னு சொல்றான். அவன் மாறுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்காக நாங்க மாறிட்டோம். பொண்ணு குடும்பம் எப்படி? சாதாரண குடும்பம் தான். பொண்ணோட அப்பா நம்ம கம்பெனில தான் மேனேஜரா இருக்காரு.
ஐயே, ஏன் இந்து, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? எனக்கு வேற வழி தெரியல. மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுமே, அதனால சம்மதிச்சிட்டேன். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? கண்டிப்பா வரேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுனால அது நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அவமானம் நினைச்சு நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப பெரிய மனசோட வரேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். அப்ப நாங்க வரோமா? வாங்க வாங்க. எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். வனஜா, கண்டிப்பா வந்துடணும், வராம இருந்துடாத. கண்டிப்பா. அக்கா வரும்போது நான் வராம இருப்பேனா? வந்துடுறேன். அப்ப நாங்க வரோமா? வாங்க. போயிட்டு வாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அம்மாவோட சம்மதம் கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? அம்மாவை பத்தி அப்பா சொல்லும்போது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அம்மா பக்குவமா நடந்துகிட்டதை பார்க்கும்போது அப்பா சொன்னதெல்லாம் சரிதான் தோணுது. இப்படி எல்லாம் நடந்து அம்மா கிட்ட இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா சொன்ன மாதிரி நம்ம விஷயத்த அம்மா கிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். முடிவே பண்ணிட்டீங்களா மாமா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி அம்மா நம்மளை முழுசா ஏத்துக்காம கொஞ்சம் கோவத்தோட இருந்தாலும் அப்புறமா அதை பார்த்துக்கலாம். பா ஆதி, மறுபடியும் நான் உன்னை கட்டாயப்படுத்துறதா தப்பா நினைக்க வேண்டாம். அம்மா முழுசா மாறிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொன்னல. கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்த உறவுக்காரங்க கிட்ட உங்க அம்மா நடந்துகிட்டதை பார்த்தல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? மொத்த குடும்பமும் தோட்டத்துல கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அம்மாகிட்ட போய் இப்பவே உங்க விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா ப்ரோ? அவசரப்பட்டு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வேற எப்ப சொல்றது ஆதி? நீங்க வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போகலாம். அம்மா அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமான மனநிலைமையில ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம பார்வதி விஷயத்த அம்மா கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிடலாம். எங்கள் காதலுக்கும் சம்மந்தம் வாங்கிடலாம். ஓ, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமையல்காரிய உறவுக்காரியாக்க பிளான் பண்றீங்களா? சூப்பர் ப்ரோ. உறவுக்காரங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற சந்தோஷத்துல இருக்கிற அம்மா கண்டிப்பா உங்க காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. கல்யாண மண்டபத்திலேயே வச்சு உங்க காதல் கல்யாணத்துக்கும் அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்குறோம். வாங்குவீங்கடா, மொத்தமா வாங்குவீங்க. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். அப்ப நம்ம எல்லாரும் உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு போறோம். இல்ல இல்ல, ஆதி பார்வதி கல்யாணத்துக்கு ஆண்டி கிட்ட சம்மந்தம் வாங்குறோம். என்ன பார்வதி, சந்தோஷம் தானே? உறவுக்காரங்க கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கல்யாணம் ஊரறிய ஆண்டி தாலி எடுத்து கொடுக்க உங்க கல்யாணம் தான். அப்படி சொல்லு.
மேடம் மேடம், ஏன் இவ்ளோ ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஹெவியா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாவே பண்ணுங்க. நான் போதுமான ரெஸ்ட் எடுத்துட்டேன் டாக்டர். நான் சீக்கிரம் பழைய நந்தினியா ஆகணும். எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு. என்னை தடுக்காதீங்க. சீக்கிரமா குணமாகணும்னு நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி அதனால வேற ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க டாக்டர். நான் இவ்ளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆனதுக்கு நீங்க கொடுத்த மெடிசன் மட்டும் காரணம் இல்ல, என்னோட வில் பவரும் ஒரு காரணம். அதனால எனக்கு எதுவும் ஆகாது. உங்க வில் பவருக்கு என்ன காரணம், இந்த வில் பவர் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்ததுன்னு இப்ப எனக்கு புரியுது மேடம். என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? அகிலாண்டேஸ்வரி மேடம் இல்லையா? அகிலாண்டேஸ்வரி மேடம்னாலே வில் பவர் தானே. வாழ்க்கையில சாதிக்க துடிக்கிற, சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனே அகிலாண்டேஸ்வரி மேடம் தானே. அகிலாண்டேஸ்வரி மேடத்தை ரோல் மாடலா வச்சிருக்கிற உங்களுக்கு வில் பவர் அங்க இருந்து தானே கிடைச்சிருக்கணும். ஷட் அப். உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். ரோல் மாடலா இல்ல, என்னோட எதிரியா. டாக்டர், 102 வார்டுல பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. போங்க டாக்டர், போய் உங்க டியூட்டியை பாருங்க. வாங்க ஆண்டி. பரவாயில்லையே நந்தினி, அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டு. குட். இப்ப எப்படி இருக்கு நந்தினி? பரவாயில்லையா? பரவாயில்ல ஆண்டி. நந்தினி, நீ எதுக்கு அகிலோட போட்டோ வச்சிருக்க? மனசுல பழி வாங்குற வெறி இருந்தாதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வேகமா செயல்பட முடியும் ஆண்டி. அதான் வெறிய மனசுல ஏத்திக்க என் எதிரிய முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் நந்தினி, சூப்பர். இந்த தன்னம்பிக்கை தைரியம் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் எதுவும் சொல்லல ஆண்டி. ஓ, அப்புறம் நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்றதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்ன விஷயம் ஆண்டி? இந்த ஆதி பார்வதி காதலை பத்தி அகிலா கிட்ட சொல்லி அவகிட்ட சம்மதம் வாங்குறதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? யார் பிளான் பண்றா? வேற யாரு? இந்த ஆதி, அருண், ஐஸ்வர்யா, இந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து அகிலா இன்னமும் சாந்த சுரபியா மாறி இருக்கா. பத்தாததுக்கு அந்த சமையல்காரி மேல பாசமழை வர பொழியறா. இதெல்லாம் பார்க்கும்போது சொந்தக்காரங்க கல்யாணத்துல வச்சு இவங்க போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகி இந்த அகிலா ஆதி பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. நோ, அது நோ, எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது ஆண்டி. அப்படிலாம் நடந்துருமா நந்தினி? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் அங்க அந்த மாதிரிலாம் எந்த நல்லதும் நடந்துடாது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உடம்ப பாத்துக்கோ. வரட்டுமா?
1 minute I'll get back to you. ஓகே சார் ஓகே. என்ன இல்ல ரொம்ப நேரமாச்சு, நீங்க இன்னும் டிஃபன் சாப்பிடல. இப்போ என்னால கீழே வர முடியாது. நீ மேல எடுத்துட்டு வந்துடுறியா? அடை சுட்டு எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வா. யா. என்ன பார்வதி, யாருக்கு அடை சுடுற? என் மாமாவுக்கு பட்டமாக்கா. என் மாமாவை டிஃபன் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் மேல எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஓ, அதான் ஸ்பெஷல் கவனிப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். போங்க பட்டமாக்கா. ரொம்ப வெக்கப்பட்டு அடைய அடிப்பிடிக்க வச்சிடாத. பார்த்து பதமா எடுத்துட்டு போ. என் மாமா எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஹலோ, நான் சொல்றதை நீங்க கேளுங்க மிஸ்டர். இந்த பிசினஸ்க்கு நான் ஒன்றும் புதுசு இல்லை. அடை வேற சூட ஆறிட்டு இருக்கு. மாமா வேற டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன? அடை சூட ஆறுது மாமா. இங்க நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன்? இப்ப அந்த அடை ரொம்ப முக்கியமா போச்சா? அந்த அடையை வேணா எதுவும் வேணா எடுத்துட்டு போ. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? சார் புரியுது சார். இந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? சார் அது 10 வருஷமா இருக்கு சார்.